வணக்கம் மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்டர் இல்லாமல் விப்டு க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ பண்ண போகிறோம். பீட்டர் இல்லாமல் நம்ம க்ரீம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு ஒயர் விஸ்க் வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு என்ன அவசியமும் இல்லை. ஆனால் விஸ்கில் இந்த ஓரங்கள்லாம் ஒரு துளி தண்ணீர் கூட இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு மெட்டல் பவுல் ஆர் பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பீட்டர் இல்லாமல் க்ரீம் பண்ணுறதுக்கு கிளாஸ் பவுல் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா அடிக்கும்போது பவுல் ஒடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெட்டல் பவுல் ஆர் பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறமா ரொம்ப முக்கியமான நம்மளுடைய விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்திருந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்மளுடைய மெட்டல் பவுல் வச்சுக்கோங்க. மெட்டல் பவுல்லையுமே ஒரு துளி தண்ணீர் கூட இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப க்ரீம் எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன். ஓகே, நம்ம இதை வச்சு எப்படி விப்பிங் க்ரீம் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய விப்பிங் க்ரீமுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கணும், கட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய க்ரீம் இருக்கணும். சரியா? இப்போது நம்ம இதை பீட் பண்ண தொடங்கிடலாம். பீட்டிங் இந்த மாதிரி இந்த சைட் வேஸே நீங்கள் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே சைடாக இது மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த சைடாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கை வலிச்சது அப்படின்னா விஸ்கை மட்டும் இந்த மாதிரி மாற்றிட்டு எகெயின் அதே சைடில் மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா க்ரீம் விப்பாகும், அப்புறம் லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேரம் கட்டியான மாதிரி இருக்கும், அப்புறம் லூஸ் ஆகிடும். நீங்கள் நம்ம க்ரீம்லேயே சுகர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி பீட் பண்ண வேண்டியது வரும். சரியா? ஸோ ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு கை வலிச்சது அப்படின்னா யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நம்ம எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு விப்பிங் க்ரீம் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், நம்மளுடைய க்ரீம் ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பீக் இருக்குது பார்த்தீங்களா? பட் இது கொஞ்சம் வளைஞ்சு வருது. ஸோ இது கொஞ்சம் கூட நம்ம இதே மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராகவே வந்துடும். சரியா? க்ரீமு. ஸோ இது மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இது மாதிரி ரிப்பீட்டடாக அடிச்சுட்டே இருங்க. சரியா? நான் இப்போது எனக்கு கை வலிச்சு என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு நல்ல மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரிய சைஸ் இந்த விஸ்க் இருக்குல்ல, ஒயர் விஸ்க்கு, இது கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. பாருங்கள், நம்மளுடைய க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம பீக் வருதான்னு பார்ப்போம். வாவ், பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டிக்கியாக நிற்குது பார்த்தீங்களா? சேம் வேஸ் இங்கேயும் அதே மாதிரி நிற்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்மளுடைய க்ரீம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த க்ரீம் உங்களுக்கு இன்னும் ஸ்டிக்கியாக வேணும், கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது கொஞ்சம் கூட நல்லா திக்காக மாதிரி நல்லா நீட்டாக ஸ்டிஃபியாக நிற்கிற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கலை, நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு குட்டியாக ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே மட்டும் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சுகர் சிரப் சேர்த்துடலாம். எவ்ரி கேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சுகர் சிரப். இதுதான் நமக்கு கேக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா
கேக் வந்து ஒரு நாள் முன்னாடியே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் எந்த விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுற கேக்கும் அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ண கேக்குடைய க்ரீமை வந்து மேலே வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இது வீட்டில் சாப்பிட்றதுக்கு பண்ணதுனால குட்டியாக கொஞ்சமாக டிசைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யார்கிட்டலாம் பீட்டர் இல்லையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே அளவு ஸ்டிக்கியான விப்பிங் க்ரீம் கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.